சார் ஒரு அமௌண்ட் டிரான்சாக்ஷனு இது 2006 அவர் ஃப்ரெண்டாக இருந்தார். 2011, 12 பேமெண்ட் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அது திருப்பி கொடுத்தாச்சு. காலகட்டத்தில் என்கிட்ட செக் வாங்கினார். அப்போ செக்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஃபில் பண்ணாலும் எனக்கு தெரியாது. அப்புறம் திடீர்னு வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு. 2011 அது வரைக்கும் சும்மாவே இருந்தார். திடீர்னு இப்போ 2025 வக்கீல் நோட்டீஸ் வந்தது. இன்னைக்கு டேட்டு கோர்ட்டுக்கு வரணும்னு. என்னடா அது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி சரி கோர்ட்டுக்கு வரணும். இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துருக்கேன். எவ்வளோ வாங்குனீங்க நீங்க? 5 lakhs வாங்கினேன். எப்போ கொடுத்தீங்க? அது கொடுத்து ஆயிடுச்சு, ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்களா சார்? இல்லை என்ன பார்க்கல தம்பி. சரிங்க சார். இப்போ ஒரு சீமான் வந்துட்டு எனக்கு துணை முதலமைச்சர் பதவிக்கு பேசுன மாதிரி ஒரு நடிகர் விஜய்க்கும் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில சொல்லியிருக்காரு சார். சரி, நீங்க என்ன சார் உங்க கருத்து அதை பத்தி என்ன அது சார்? விஜய் பத்தி துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பாங்களா எப்படி? அது அவருடைய கருத்து தம்பி. நான் அதில் சொல்ல விரும்பல. சரி, படத்தில் 1000 சொல்லலாம் தம்பி. சரி. நான் கூட சிஎம்மா நடிச்சிருக்கேன், பிரைம் மினிஸ்டர் நடிச்சிருக்கேன். டைலாக் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். அது சினிமா, அது மக்கள் வந்து ரசிக்கிறாங்க, அவ்வளோதான். நடைமுறைக்கு அது சாத்தியப்படுமாங்கிறது எனக்கு தெரியாது. நீங்களும் அரசியல களமிறங்குற ஒரு பேச்சு காலப்போக்கில் ஆண்டவனுடைய கட்டளை இருந்தால் கண்டிப்பாக செய்யணும். மேடத்துட்டு படங்கள்லாம் தம்பி இப்போ நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் தம்பி. இதை பற்றி வழக்கை பற்றி கேட்டிங்கன்னா அது என்ன குறைன்னு நான் சொல்லுவேன். உங்க மேல வழக்கு இது தொடர்ந்து வருது. சிவஞான மூர்த்தின்னு சொல்லி 2006 வருடம் 2007 நண்பரா இருந்தவர் சிவஞான மூர்த்திங்கிறவரு. அவங்க பிசினஸ் டிரான்சாக்ஷன் போயிட்டு இருந்திருக்கு. 2011-12 வந்து அவங்க டிரான்சாக்ஷன்ல வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பார்ட் பேமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல இருந்து பேலன்ஸ் அமௌண்ட்டுக்காக பேசிட்டு இருந்திருக்காங்க. அது பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம்னு சொல்லி பெண்டிங்ல இருந்திருக்கு. சார் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மெடிக்கல் சர்வேலன்ஸ்ல இருந்தாரு. அந்த டைம்ல ரொம்ப ப்ரெஷர் போட்டிருக்காங்க. ஸோ இவருக்கும் வேற வழி இல்லாம செக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ இது சம்பந்தமா பேசிக்கலாம்னு சொல்றதுக்குள்ள வந்து இப்போ வந்து செக் பவுன்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்க பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பர்டிகுலர் அமௌண்ட் ரொம்ப கம்மியான தொகை தான். இவங்க அதிகமான அமௌண்ட்டுக்கு 4 செக் வந்து பவுன்ஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்க அது என்னங்கிறது கோர்ட் மூலியமா நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். இன்னும் அதோட தகவல் எதுவும் முழுசா எங்க கைக்கு வரல. நாங்க வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அதாவது செக்குனாலே சீட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவா நிலவிட்டு இருக்கிற ஒரு இது. இன்னைக்கு தேதிக்கு வந்து பாதுகாப்புக்காக கூட செக் கொடுத்து கேஸ், அதாவது செக் கொடுத்து பேமெண்ட் வாங்குற ப்ராசஸ் நிறைய இருக்கு. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் செக் இஷ்யூ பண்றதுங்கிறது நார்மலான ஒரு 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 நடவடிக்கை. ஒரு கம்பெனில இருந்து ஒரு ஒரு பண்டில்ஸ் வருது, ஒரு ஃபேப்ரிக் வாங்குறாங்கன்னா கூட அதுக்கு சேஃப்டிக்கு கூட செக் கொடுப்பாங்க. இது வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல செக்குங்கிறது ரொம்ப நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு டெக்னிக்ஸ் தான். அதை வந்து எப்படி வேணா சூழ்நிலை மாறுறப்ப யார் வேணா எப்படி வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இதுல வந்து ஒரு மாட்டிக்கிட்டாரு. அது என்னங்கிறது நாங்க கோர்ட் மூலியமா நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். பொய் கேஸ் தான்.